உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகில் உள்ள ஆயங்குடி ஊராட்சி பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 15 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. ஒன்றிய துணை அமைப்பாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், முகாம் பொருளாளர் விஜய், முகாம் துணை செயலாளர் மணியரசன், தினேஷ், முகாம் துணை செயலாளர் விக்னேஷ், அப்துல் சமத், ஜான், நிலா, மணியரசன், ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் ஒன்றியம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முன்னூர்மங்கலம் கிராமத்தில் ஒன்றிய துணை செயலாளர் சுதாகர் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய மகளிர் அணி துணை செயலாளர் ரமணி செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மைய ஒன்றியம் பனங்காடு முகாம் சார்பில் கடலூர் அரசு காது கேளாதோர் பள்ளி மற்றும் அரசு பார்வை திறன் குறைபாடு உடையோர் பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. முகாம் செயலாளர் அரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் விமல், வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன், மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் மற்றும் கே வீரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய 63வது பிறந்த நாளை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 17 அன்று சிறப்பாக கடைபிடித்து வருகிறார்கள். அந்த நாள் உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற்ற நாளாகவே அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். நலத்திட்டங்கள் வழங்குவது உள்ளிட்ட அனைத்து மக்கள் நலப்பணிகளையும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு எங்கும் அதை செய்து வருகிறார்கள். நேற்று எழுச்சி தமிழர் அவர்களுடைய சின்ன அன்னை மரணம் அடைந்த காரணத்தினால் நேற்றைக்கு இந்த நிகழ்வை செய்ய முடியவில்லை என்பதால் கடலூர் மைய மாவட்டம் கடலூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த பனங்காடு கிராமத்தினுடைய முகாம் செயலாளர் அருமை சகோதரர் அரிதாஸ் தலைமையிலே சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் விமல் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திருமார்பன் ஆகிய நான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கினோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் உள்ள தோக்கவாடி 17வது வார்டு பகுதியில் செங்கம் நகர நிர்வாகிகள் ராகுல், அரவிந்த், அபினேஷ் மாதேஷ் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில்
விக்னேஷ், ராகுல், ஜெகதீஷ், பாவேந்தர், சுரேஷ், விஸ்வா, தீனா, அஜித், நவீன், அரசு, ஆகாஷ், கணேஷ், சிவமணி, அருண் ரவி, சுதேஷ், முனியப்பன், சுரேந்தர், அன்பு, விஜய் சூர்யா, ஏழுமலை, சரத்குமார், விஷ்ணு, தர்ஷனாமூர்த்தி, சசிகுமார், சந்தோஷ், செங்கம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளையொட்டி திருவாரூர் நகரம் கிடாரம் கொண்டாம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி வைத்து திருவாரூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்று கிடாரங்கொண்டான் பேருந்து நிலையம் அருகில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் NT இடிமுரசு, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மகேந்திரன், வீரகுமார், அருள்வாசகன், மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன், மகளிர் விடுதலை இயக்கம் நகர செயலாளர் ரேவதி மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் செல்வகுமார், கண் பிரபாகரன், சிறுத்தை சூர்யா, வசந்தகுமார், மகேந்திரன், ஜானகிராமன், ராகுல், விக்னேஷ், முத்து, திவாகர், தியாகராஜன், அரவிந்தன், தேவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு 63வது பிறந்த நாள். இன்றைக்கு திருவாரூர் மைய மாவட்டம் திருவாரூர் நகரம் 23வது வார்டு 30வது வார்டு தலைவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற முகாம் தோழர்களுக்கும் மாவட்ட மாநில ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து அன்பு தலைவர் எழுச்சி தமிழர்கள் பல்லாண்டு காலம் 1000 ஆண்டு காலம் நீடோடி வாழ்க வாழ்க என வாழ்த்து நிகழ்வை நிறைவு செய்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றியத்தின் சார்பில் மக்களின் எழுச்சி திருமாவின் வருகைக்கு முன் வருகைக்கு பின் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, 263 தாய்மார்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மற்றும் 1063 பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா திருச்செந்தூர் வீரமகேந்திரா கோட்டையில் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர், மாவட்ட துணை செயலாளர் இந்திரா, திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், தொண்டரணி பயிற்சி மாவட்ட அமைப்பாளர் சரவணராசா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன், வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் முகேஷ், வெட்டும் பெருமாள், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் கதிரவன், முத்து, வீரம், கேந்திர கோட்டை முகாம் பொறுப்பாளர்கள் சரவணன், ஆறுவளவன், கண்ணன், ராஜ் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி கரூர் மேற்கு மாவட்ட அலுவலகம் அமைந்துள்ள வையாபுரி நகரில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் திருமா பயிலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் மற்றும் சென்னை மூத்த விஞ்ஞானி முனைவர் பத்மாவதி, சமூக செயல்பாட்டாளர் ஆசிரியர் KS மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு திருமா பயிலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மங்கையர்கரசி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் திருமாறன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி நிர்வாகி வழக்கறிஞர் ராஜசேகர், வீரத்தமிழர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் வில்லியம்ஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் ராஜா முகமது, கரூர் நகர பொறுப்பாளர் வஉசி கார்த்திக், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் போக்குவரத்து துறை நிர்வாகி சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்டைக்காரன்புதூர் பேருந்து நிலைக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேட்டைக்காரன்புதூர் வசந்த், தொழிலாளர் விடுதலை முன்னணி தர்மராஜ், வேட்டைக்காரன்புதூர் தொகுதி துணை செயலாளர் துரைவளவன், முகாம் செயலாளர்கள் பிரகாசம், முருகேசன், தங்கதுரை, சிவா, மர வியாபாரி சின்னக்கண்ணு, திருமா விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றியம் சார்பில் மாநில அளவிலான மின்னொளி கபடி போட்டி இழுப்பை ஊரணி தாமஸ் நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மாடசாமி தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராஜ் பிள்ளை, வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்லின், வழக்கறிஞர் செல்வம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி இந்திரா மாடசாமி பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி ஒன்றிய செயலாளர் இசக்கிமுத்து, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல்ராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெல்லை மாவட்ட சிவக்குமார், கீழ் ஈராள் ஒன்றிய கவுன்சிலர் அன்புக்கரசி, ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் விழா கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் மங்களூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழுதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் சங்கர், ஒன்றிய அமைப்பாளர் தங்க சுதாகர், முகாம் பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆசிரியர் கூட்டமைப்பு முன்னாள் மாவட்ட செயலாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருஞ்சித்திரன், முன்னாள் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன்பன், மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சீவ்காந்தி, முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் தங்கதுரை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் கழுதூர் ஊராட்சி அரசு ஆதி திராவிட நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பவன்தாஸ், வசந்த், பெரியசாமி, பிரகாஷ், ஜெயபிரகாஷ், சுதாகர், அரவிந்த், தமிழ் சுடர், மணிமாறன், தளபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமத்துவ தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாள் விழா கடலூர் விடுதலை சிறுத்தைகள் முகாம் சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தம்பி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழன்பன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இந்த அன்னதான விழாவிற்கு தலைமை தாங்கி ரஞ்சித்குமார் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பிக்கிறார்கள். சங்கர், சுதாகர், தங்கதுரை மற்றும் முன்னணி விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் என்பதை விட அனைத்து சமூக மக்களுக்கும் தலைவராக இந்திய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதோடு ஒட்டுமொத்த சமூக தலைவர்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு சமத்துவ தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை அன்னதானம் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கும், கிராமத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மாணவர்களுக்கும் வழங்கி கடலூர் விடுதலை சிறுத்தைகள் மூலம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மேற்கு மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நகர துணை செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீர புயல்வளவன், நகர இணை செயலாளர் மகேந்திரன், நகர துணை செயலாளர் ராதா அறிவழகன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் ஜெயராஜ், கட்டிட தொழிலாளர் ஏழுமலை, 5வது வார்டு செயலாளர் தென்னரசு, அமர புகழ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி தெற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்படிமுத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் அந்தோணி ராவணன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் ஆழ்வாய் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருண், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் தோப்பூர் வினோத், தொண்டரணி ரமேஷ், கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை ஒன்றிய அமைப்பாளர் பிரவீன், அச்சு ஊடக மைய பொறுப்பாளர்கள் ரியாஸ்குமார், திருமாமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவமனையில் கட்சியின் சார்பில் இரத்த தான முகாம் வழங்கிடுவோம். இந்த ஆண்டும் அதுபோல இன்றைக்கு 19ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய தோழர்கள் குழுகாட்டூர் அருண், நத்தகுளம் ரமேஷ் உள்ளிட்ட தோழர்களினுடைய ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு ரத்தம் வழங்கியிருக்கிறோம். இதற்கான ஏற்பாடுகளை திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். குறிப்பாக மருத்துவர் சசிகலா அவர்கள் இந்த முகாமை பார்வையிட்டு சட்டம் வழங்கிய தோழர்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொடுத்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கொட்டாரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் பெருஞ்சித்திரன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் விஸ்வநாதன், பாலையா, லோகிதாசன், முருகன், சத்தியலிங்கம், இளஞ்சித்திரன், சுரேஷ், ராஜா, கிருஷ்ணன், இளங்கோவன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜமாணிக்கம், உதவி தலைமை ஆசிரியர் சித்ரா, ஆசிரியர்கள் எழிலரசி, பழமலைநாதன், பத்மாவதி, காயத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி சென்னை தாம்பரத்தில் தாம்பரம் மாநகராட்சி மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை பகா தலைமையில் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் VR ஜெயந்தி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பிரதாபராமபுரத்தில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் வேளாங்கண்ணி வர்த்தகர் அணி சார்பில் CGA ராஜா ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் பேரூர் செயலாளர் நாராயணசாமி, கட்சியின் மூத்த உறுப்பினர் ஜெயச்சந்திரன், பிரவீன்குமார், புஷ்பநாதன், பாக்கியராஜ், செல்வம், ஜான் பாஸ்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய 63வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் வேளாங்கண்ணி அருகிலுள்ள பூவை தேடி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிற குழந்தைகள் காப்பகத்தில் அந்த குழந்தைகளுக்கு வேளாங்கண்ணி வர்த்தகர் அணி சார்பாக CGA ராஜா அவர்களுடைய ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கினோம். விடுதலை சிறுத்தை கட்சி, வேளாங்கண்ணி பேரூர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மாவட்ட மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கேர் பவுண்டேஷன் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்வில் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி, கேர் பவுண்டேஷன் நிறுவனர் கோபிநாத், மருத்துவர் வள்ளுவன், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாநில துணை செயலாளர் நீதி வளவன், காட்டுமன்னார்
மன்னார்குடி தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சந்திரகுமார், ஒன்றிய துணை செயலாளர் இமயவர்மன், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், கொத்தங்குடி முகாம் செயலாளர் சரத் பாபு, சித்லாபாடி சுபாஷ், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகி செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி 3வது வார்டு பகுதியில் பேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஆனந்த் குட்டாஸ் பிரதர்ஸ் சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை விசிக மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதினி வளவன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் வாஞ்சிநாதன், பேரூர் செயலாளர் மாதவன், கார்த்திக் வளவன், சுல்தான், குணா வளவன், விஷால் வளவன், மூர்த்தி, சித்திக், தாமோதரன், ராமராஜ், பழனி பாபா, லா மாதவன், சேரி தமிழன், பாண்டி வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விசிக சார்பாக நெய்க்காரப்பட்டியில் உள்ள ரீடு முதியோர் இல்லத்தில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளையொட்டி வடசென்னை வடக்கு மாவட்டம் செங்குன்றம் நகரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பாலவாயில் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்குன்றம் நகர துணை செயலாளர் தினேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மாதவரம் இளங்கோவன் கலந்து கொண்டு 125 மாணவர்களுக்கு சீருடை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாதவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் தமிழ்செல்வன், முத்துராமன், நவீன்குமார், விஜயன், குணா, பிரேம், மௌலி, பிரகாஷ், கௌதம், சல்மான், மாதேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் சக்கராப்பள்ளி மில்லத் நகர் மேலத்தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் எழுச்சி தமிழரின் சிற்றணியின் மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எழுச்சி தமிழரின் பிறந்தநாளையொட்டி மாணவ மாணவிகளுக்கு பேனா, டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் நாசர் மற்றும் அமுதன் துரையரசன், இடிமுரசு, தமிழ் வளவன், ஷேக் ஹுசைன், துரை புர்கானுதீன், பசுபதி வளவன், வேலு, யோகானந்தம், சத்யராஜ், அம்பிகாபதி, சீனி, ஆனந்தபாபு, முருகானந்தம், ஸ்டீபன் ராஜ், அரசு வணங்காமுடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றின் கரை பகுதியில் ஏற்கனவே அரசு மதுபான கடை உள்ள நிலையில் புதிதாக எலைட் மதுபான கடை அமைக்க அரசு அனுமதி அளித்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவையாறு நகர செயலாளர் ஜெயகார்த்திக் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த பாரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு மதுபான கடை அந்த சைடில் இருக்குது. அதனால் தினமும் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே தினமும் விபத்துகள் ஏற்படுகிறது. 1-2 விபத்துகள் ஏற்படுகிறது. அதிக வாகன வசதி அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிக மது இருந்துவிட்டு அந்த இடத்துல அதிக வாகன விபத்துகள் ஏற்படுகிறது. அது இல்லாமல் புதியதாக இலைப்பாறு உருவாகிறதுனால பக்கத்தில் இருக்கிற அனைத்து குடிமக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். பள்ளி குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நகராட்சி ஆணையர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், நகராட்சி தலைவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வீடியோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியர் தலைவர்கிட்ட மனு கொடுக்க தான் வந்திருக்கோம். இது தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டது. அந்த டிஜிட்டல் பேனர்களை கடலூர் மாவட்ட காவல்துறையினர் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி கிழித்து எறிந்துவிட்டதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரைச்செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் நகர செயலாளர் ராஜதுரை, மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், சக்திவேல், பழனிவேல், ஜவஹர் சுபாஷ், சரிதா, சரண், ராஜீவ், சதாம், செவேந்தன், நாகவேந்தன், ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சம்பத், கிட்டு, புலிகொடியன், பிரபாகரன், பாலமுருகன், ஹிட்லர், கிருஷ்ணா, திருமா, கபிலன், மோகன், சின்ராஜ்,
காட்டுராஜா, நித்யா, சரிதா, தமிழ்மொழி, சிவகாமி, சேவல் ஜெயக்குமார், செந்தில், சதீஷ், தூயவன், ஜெகன், மகி, திலீப், மூர்த்தி, ஹானஸ்ட், சுரேஷ், செந்தில், சலீம், புதியவன், கலிய பெருமாள், முகி, மதுவளவன், தேவா, சிட்டு, பிரதீப், பிரபு, சுந்தராஜ், தேவப்பிரியன், குருவளவன், தேவா, ஜெங்கால், விஜய்வளவன், அருண், விஜயன், சிறுத்தை சீனு, கஜேந்திரன், சுமன், கண்ணன், சௌரி, குணாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு வானக்கன்காடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் சந்திரபாண்டியன், நகர செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டனர். அப்போது கிராமத்தில் அடிப்படை வசதிகள் குறித்தும் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். ரொம்ப மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த பகுதி வானக்கன்காடு வடக்கு பகுதியில் விவசாயம் தலை சிறந்து மிக விவசாயம் என்று தலை சிறந்து நிற்கிறது. தமிழ்நாடு முழுக்க விவசாயத்தை மேம்படுத்தும் செய்து கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த சாலை வசதி ரொம்ப கரம்பக்குடியிலிருந்து விவசாய பகுதிக்கு கொண்டு செல்ல சாலை அடிப்படை தேவையான சாலை, மின்விளக்கு, குடிநீர் இந்த மாதிரியான பகுதியை சரிவரை செய்து தரவில்லை. கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலர் பிடிஓ இது கவனத்தில் எடுத்துக் கொள்ளவும், இந்த பகுதியான மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதி கொண்டு சாலை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி அரசு மேம்பாட்டு துறையில் இருந்து மிகப்பெரிய சிறப்பு சாலைகளும் பணி வந்துள்ளது. இதை நடைமுறைப்படுத்தி இந்த சாலை வசதி செய்து தருமாறு இந்த செய்தி சொல்லுகிறார். தமிழக திருச்சி அருகே தலைவீரன்பட்டி கிராமத்தில் தலித் மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை மாற்று சமூகத்தினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதனை மீட்டு தர வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் நாடாளுமன்ற செயலாளர் தமிழாதன், மேற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மணப்பாறை வட்டம் தவளவரம்பு கிராமத்தில் எஸ்சி ஆதிராவோட பறைய சமுதாயத்தை சார்ந்தவங்க நாங்கள் காலங்காலமாக ஒரு 7-8 தலைமுறை சுடுகாடை பயன்படுத்தி வந்தோம். இப்போ அந்த சுடுகாட்டில் மாற்று சமுதாயத்துக்காரவங்க எங்கள் பட்டா நிலம் நாங்கள் விட முடியாது, நீங்கள் எங்கேயே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது ரோட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுட்டு நாங்கள் ரொம்ப சொந்தக்காரங்கெல்லாம் சின்னஞ்சிறுசு குழந்தை, கை குழந்தை, வாய் குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப போராட்டமாக போச்சு. கடைசியில் தாசில்தார், காவல்துறை அதிகாரிகள்லாம் போராட்டத்துக்கு இடையில் அந்த இடத்துல எங்களை எரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இனிமேல் கொண்டு வந்தால் பிரச்சனை பண்ணுவோம், நிறைய வேறு மாதிரி சம்பவம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே புரியலைங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலங்கி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அலங்கியம் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரி மூலம் அலங்கியம் மேட்டுக்காடு பகுதியில் இலவச வீடு இல்லாத பெண்கள் விண்ணப்பம் செய்தால் உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதாக தெரிவித்ததன் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் அலங்கியம் வருவாய் ஆய்வாளரிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் இஸ்லாமிய பெண்கள் மனு கொடுத்தனர். அதற்கு பிறகு நவம்பர் 28ஆம் தேதி தாராபுரம் வட்டாட்சியரிடம் இஸ்லாமிய பெண்கள் மனு கொடுத்தனர். உடனடியாக அலங்கிய வருவாய் அலுவலர் மனு கொடுத்தவர்களை அழைத்து விசாரித்ததில் அலங்கியம் பகுதியில் 44 இடங்கள் உள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக வட்டாட்சியர் வீடு இல்லாத இஸ்லாமிய பெண்களுக்கு வழங்க உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் அலங்கியம் மேட்டுக்காடு பகுதியில் இஸ்லாமிய பெண்களுக்கு இலவச இடம் வழங்க முடியாது என அரசு அதிகாரிகள் தெரிவித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான இஸ்லாமிய பெண்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி அலங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் அழகர்சாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கிய கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பல ஆண்டுகளாக புகார் மனு கொடுத்து வந்த நிலையில் ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் வீட்டுமனை பட்டா வழங்க சொல்லி உத்தரவு பிறப்பித்தார். அலங்கியத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் மாரிமுத்து என்பவர் இஸ்லாமியர்களை புறக்கணித்து வேண்டும் என்று அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்காமல் இழுத்தடிப்பதும், அவர்கள் எந்த ஒரு கையெழுத்து தேவைப்பட்டாலும் கிராம நிர்வாகங்கள் செல்லும்போது இஸ்லாமியர்கள் தரப்புறாக பேசுவதும் இழிவாக நடத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்காவிட்டால் அலங்கியம் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தெரிவித்துள்ளது.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள கல்பட்டி கிராமத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலால் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த திருமண பிரச்சினையை முன்னிறுத்தி மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தீண்டாமை வன்கொடுமை செய்வதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு, திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் ஆகியோர் தலைமையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். எங்க ஊர்ல கேஸ்ட் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கல்பட்டி எங்க ஊர் வையம்பட்டி பக்கத்துல இருக்கு. அந்த ஊர்ல தீண்டாமை வன்கொடுமை எல்லாம் நடக்குது. நாங்க 3 பேரை இழந்துட்டோம். இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க கேஸ்ட்ல ஒரு பையன் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான். அந்த பையன் இப்ப ரீசெண்டா எங்க ஊர் திருவிழா நடந்ததுல அடிச்சு போட்டாங்க எல்லாத்தையும். இப்ப ரொம்ப இது பிரச்சனை கொடுக்குறாங்க. தண்ணி விடுறது இல்ல, பால்கார் பால் கொடுக்க வர்றதில்ல, அப்புறம் தண்ணி வர்றதில்ல. ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. வேலைக்கு போனாலும் வேலைக்கு விட மாட்டேங்கிறாங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்க. கடைக்கு போறப்ப வரப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனை நடக்குது. சாதி கொடுமை நடக்குது. எங்க ஊருக்குலாம் எங்க எல்லாத்துக்கும் இடம் வேணும், இட வசதிலாம் வேணும். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக அவரிக்காடு ஊராட்சி அம்பேத்கர் தெருப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வரும் மயானத்திற்கு செல்லும் சேதமடைந்த மரப்பாலத்தை கான்கிரீட் பாலமாக மாற்றித்தர வேண்டும். தலைஞாயிறு ஒன்றியத்தில் வசித்து வரும் ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல், திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, ஒன்றிய செயலாளர் ஈழன் ரமணி, மாவட்ட நிர்வாகிகள் நாவேந்தன், சிறுத்தை செந்தில், புரட்சி வளவன், முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் மதியழகன், மாநில நிர்வாகி நாகராஜன், தொகுதி அமைப்பாளர் சீம இளையராஜா, பேரூர் செயலாளர் மாரி ஜீவா, ஒன்றிய செயலாளர்கள் ராஜேஷ், சுந்தரராஜ், வேதை நகர செயலாளர் பழனி, இளஞ்சுரத்தை எழுச்சி பாசறை தொகுதி செயலாளர் பாமரன் பகவத் சிங், ஒன்றிய துணை செயலாளர் சக்திவேல், நீரை பிரகாஷ், பேரூர் வார்டு உறுப்பினர் மல்லிகா நாகராஜன், ஒன்றிய பொறுப்பாளர் பாப்பையன், ஒன்றிய அமைப்பாளர் வேட்டை மோகன்தாஸ், ஒன்றிய அமைப்பாளர் சாக்கை ஸ்டாலின், ஒன்றிய பொறுப்பாளர் விடுதலை வீரமணி, பேரூர் துணை செயலாளர்கள் தினேஷ், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த அவரிக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் தெரு அந்த பகுதியில் ஆதிராட மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு மரப்பாலத்தில் தான் அந்த போக்குவரத்து இருந்திருக்கு. நீரை கடந்து போகும்போது அது தொடர்ந்து சேதமடைந்த காரணத்தினால் அதை பயன்படுத்த முடியல. கீழே தடுமாறி கீழே விழுந்து விடுறாங்க. அந்த பாலம் அடிக்கடி சேதமடையுது. ஆகவே இது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அரசுக்கு தெரிவித்தும் அது நிறைவேற்றப்படலை. அதே அந்த மரப்பாலத்தை அப்புறப்படுத்தி விட்டு காங்கிரீட் பாலம் போடுவதற்கு அது ஒரு கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கு இதுவரை வீட்டுமனை பட்டா வழங்கலை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்கலை. நாடு முழுவதும் வழங்க சொல்லி தமிழ்நாடு அரசு 2 முறை ஆணை போட்டு அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஆனாலும் இந்த பகுதியில் இதுவரைக்குமே வீட்டுமனை பட்டா வழங்கலை. அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் கடந்த 2010ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை வைக்க பேரூராட்சி சார்பில் இடம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டு தரும்படி கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் விஜய் தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலர் விஜயனிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுந்தர், தினேஷ், அஜித், அபிஷேக், அஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசி வட்டத்துக்கு உட்பட்ட அத்தனூர் பேரூராட்சியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலை வைப்பதற்காக 2010 ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அவ்விடத்தில் ஆக்கிரமிப்பு நடைபெற்றது. ஆக்கிரமிப்பை அகற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு செயல் அலுவலரிடம் இப்பொழுது மனு கொடுத்தோம். செயல் அலுவலர் அவர்கள்
2 தினங்களுக்குள் ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த இடத்தை நம்மிடம் ஒப்படைப்பதாக கூறியுள்ளார். அப்படி ஒப்படைக்காத பட்சத்தில் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அவரிடம் இத்தகவலை தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தி. 75 வயதான வசந்தி தனது மகள் கௌரியின் பராமரிப்பில் இருந்து வருகிறார். இதனிடையே வசந்திக்கு கண்ணில் ஏற்பட்டுள்ள படலத்தை நீக்குவதற்காக கோவையில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் கடந்த ஜூன் மாதம் அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பின் கடந்த 2 மாதங்களாக வசந்திக்கு கண்ணில் எரிச்சல் மற்றும் வலி இருந்து வந்த நிலையில் 2 மாதங்களாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அது தனியார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களை சந்தித்து வந்த நிலையில் அவர்கள் மருந்துகளை மாற்றி மாற்றி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக கண் பார்வை முழுவதுமாக தெரியாததை உணர்ந்த வசந்தி சந்தேகமடைந்து தனது மகள் கௌரியுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகத்திடம் உதவியுடன் திருப்பூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது வசந்தியின் கருவிழிகள் பாதிப்படைந்தது தெரியவந்தது. மேலும் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் கருவிழியை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வசந்தி தனது மகளுடன் கோவையில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைக்கு சென்று இதுகுறித்து கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்காமல் அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த வசந்தி மற்றும் அவரது மகள் கௌரி ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தனது கண் பார்வை செயலிழந்ததற்கு காரணமான தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் வசந்தி என்பவர் கடந்த 4/6/2025 அனுமதிக்கப்பட்டு இலவச கண் மருத்துவமனை பரிசோதனைக்கு சென்றார். அங்கு சென்று 5/6/2025 மருத்துவ பரிசோதனை அறுவை சிகிச்சை செய்ததன் அடிப்படையில் அவருக்கு 2 நாட்களுக்குள் கண் தெரியும் என்று சொன்னார்கள். இடது கண் பார்வை பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட வசந்தி என்பவருக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதமாகியும் இன்னும் கண் பார்வை வராமல் அவர் அவதிக்குள்ளாகியுள்ளார். அவருடைய மகள் கௌரி என்பவர் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அணுகி இதுபோன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் கண் மருத்துவரிடத்திலே சென்று பார்க்கின்ற போது இடது கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவருக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். வசந்தியும் அவருடைய மகள் கௌரியுடன் வந்திருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை மதுரை அடைகளபுரம் கிராமத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்குரிய சுடுகாட்டின் அருகில் நிலம் வாங்கிய விழுப்புரத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் சுடுகாடு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து சுற்றுச்சுவர் கட்டும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தனிநபருக்கு ஆதரவாக விக்கிரவாண்டி காவல்துறையினர் அடைகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் என்பவரை அத்துமீறி கைது செய்ய முற்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக விக்கிரவாண்டி காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விழுப்புரம் சரக்கு காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் கிட்டு, நகர செயலாளர் சந்தர், மாவட்ட துணை அமைப்பாளர் பிரசாத், ஒன்றிய பொருளாளர் தண்டபாணி, ஒன்றிய துணை செயலாளர்கள் விஜய் பலவன், மணிமாறன், வேடூர் ராமராஜன், தலித் கிறிஸ்தவ பேரவை பின்னு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக வெற்றிக்கழக கட்சியிலிருந்து விலகிய மாவட்ட மகளிரணி நிர்வாகி சுமதி உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் மாநில விவசாயிகள் அணி வேலு சிவக்குமார், பொறியாளர் சாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் சாதிய வன்மத்துடன் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் வீடியோ வெளியிட்டுள்ள நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை சிவா தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை, மேட்டுப்பட்டி சிவா, ஷாஜகான், பாலன், குண்டண்டார் கோவில் ஒன்றிய செயலாளர் அழகு வேந்தன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP அவர்களை அவர் அலுவலகத்திலே 2 நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மீது 2 நாட்களுக்கு முன்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்கள் மீது 2 நாட்களுக்கு முன்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்கள் மீது 2 நாட்களுக்கு முன்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.
ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். அந்த மனு என்னவென்றால், எங்களுடைய எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்களை அவருடைய பிறந்த நாளிலே அவர் ஒரு விழா ஒன்று சென்னையில் எடுத்தார். அந்த விழாவை இழிவுபடுத்தும் விதமாக நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கும் சாட்டை பிரேமன் என்பவர் கோடான கோடி கட்சி தொண்டர்களையும் தலைவரையும் இழிவுபடுத்தும் விதமாக அவர் ஜாதியின் நன்மத்தோடு தலைவர் அவர்களை அவமானப்படுத்தியுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுத்த புதுக்கோட்டை காவல்துறை அதிகாரி அவர்களை இந்த சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் மாநில துணை செயலாளர் தமிழ்செல்வன் ஒருங்கிணைப்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் அவரது மணிமண்டபத்தில் உள்ள முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஊடக மைய மாநில செயலாளர் சஜன் பராஜ், நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் MC சேகர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் ரஹ்மத்துல்லா, செய்தி தொடர்பாளர் நடராஜன், பாட்டபத்து செல்வராஜ், தங்கபாண்டி, சதீஷ் பாண்டி, பிரான்குளம் சதீஷ், வள்ளியூர் மதன், நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் துரைபாண்டி, நயினார் முனியசாமி, பேட்டை மூர்த்தி, ஜோதிபுரம் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர், போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே இருக்கிறார். ஆகஸ்ட் 20 இன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி, சுதந்திர போராட்ட வீரர், மாவீரன் ஒண்டி வீரனார் அவர்களுடைய நினைவு நாள் என்று திருநெல்வேலி மாவட்டத்திலே நீதிமன்றம் அருகே அமைந்துள்ள மாவீரன் ஒண்டி வீரனார் அவர்களுடைய மணிமண்டபத்தில் இன்றைக்கு நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர், போராளி தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் செலுத்தினோம். வழக்கறிஞரணியின் மாநில துணை செயலாளர் தோழர் தமிழ்செல்வன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலாளர் MC சேகர், மண்டல செயலாளர் அண்ணன் களக்காடு சுந்தர், விடுதலை சிறுத்தைகள் மூத்த பொறுப்பாளர் அண்ணன் தமிழின் அவர்கள், மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் அவர்கள், இளைஞர் திரட்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் MC கார்த்திக் அவர்கள், தோழர் சதீஷ் பாண்டி, நெல்லை மாவட்ட செய்தி தொடர்பாளர் தோழர் நடராஜன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்றோம். மாவீரன் ஒண்டி வீரனார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பிலே அவரது மணிமண்டபத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,